வெல்கம் டு நெல்லை ரோபோட்டிக்ஸ். இந்த வீடியோவில் ஷெடியூலர் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலமாக குறிப்பிட்ட மில்லி செகண்ட்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது S32K144 அப்படிங்கிற கண்ட்ரோலர். இதுக்கான எக்ஸாம்பிள் கோடை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த டைமருக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இதோட கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு ஆட்டோ ஜென்ரேட்டட் கோட் வர்றதுக்கு முன்னாடி என்ன கான்ஃபிகர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அந்த இது மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு முந்தின வீடியோலையும் நம்ம யூஆர்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குங்கிறத மறுபடியும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்பிஐடி அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த இது ரிலேட்டடாக உள்ள டீட்டெயில் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பெரிய விண்டோவாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை டேப் வியூவில் எடுக்கிறேன். டேப் இதுனா கொஞ்சம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது டேப் வியூவில் கொஞ்சம் எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைமர் இன்டர்வலில் 1 மில்லியன் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் மைக்ரோ செகண்ட்ஸ். 1 மில்லியன் மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 1 செகண்ட். 1 செகண்டுக்கு ஒருக்கா இந்த இன்டரப்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டரப்டோட கவுண்டிங் நம்மளுக்கு இப்போ நீங்கள் 100 மில்லி செகண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறது மைக்ரோ செகண்ட் யூனிட்ஸ், இல்லைன்னா நம்மளோட கிளாக்கோட அதே யூனிட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 80 மெகாஹெர்ட்ஸ் கிளாக் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 80 மில்லியன் தடவை சைக்கிள் மாறும். ஸோ உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வேணும்னா அப்படியும் எடுத்துக்கலாம். நான் இப்போது மைக்ரோ செகண்ட்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரீடிங்கில் எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது 100 மைக்ரோ செகண்ட்ஸ் 100 மில்லி செகண்ட்ஸில் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோடை ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரியான கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்மளோட செட்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான கோடும் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த கோட் ஜென்ரேட் ஆன பிறகு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மில்லி செகண்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நம்மளோட கோட் கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு எல்பிஐடி ISR அப்படின்னு இருக்கிறது தான் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஒரு 100 மில்லி செகண்டுக்கு ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம எப்படி இதில் கொடுக்கலாம் அப்படின்னா, கீழே இந்த எல்பிஐடி இனிட் ஃபங்க்ஷன் அதில் நம்ம கொடுக்கும்போதே ஒவ்வொன்றுக்கும் கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த பின் இப்படி தான் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இதிலையே நம்ம டைமருக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எல்பிஐடி டிரைவர் இனிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் எதுக்குன்னா அந்த டைமருக்கு ஹோல் டைமருக்கு. இப்போ நமக்கு பண்ணுறது சேனல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா நம்ம எந்த டைமரை யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எந்த சேனலை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். நம்மளுக்கு ஒரு டைமர் இருக்குது, அந்த டைமரை நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அந்த டைமர்லேயே 2-3 சேனல்ஸ் இருக்கும். அந்த இப்போ எனக்கு ஒரு 100 மில்லி செகண்டுக்கு ஒரு சேனல் வேணும், இன்னொரு சேனலில் 10 மில்லி செகண்ட்ஸ் வேணும், இன்னொரு இதில் 50 மில்லி செகண்ட்ஸ்னால் தனித்தனியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரே சேனலில் எடுக்கும்போது ஷெடியூலர் அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஷெடியூலர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ எனக்கு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப் தான் நம்மளுக்கு ரொட்டீன் ஃபங்க்ஷனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன இருக்கோ அது மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நான் ஷெடியூலர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போன்னா கண்டினியூவாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணோம் எல்லாமே, அதுக்கப்புறமா இந்த ஷெடியூலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். இந்த ஷெடியூலர் ஃபங்க்ஷனில் இருக்கிறது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு டைமிங் பற்றி ஒன்றுமே கிடையாது. அது கண்டினியூவாக நடக்கிற மாதிரி ரொட்டீன் ஃபங்க்ஷனாகவே லூப்பில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஹெடர் ஃபைல் ஒன்றையும் அதே மாதிரி சோர்ஸ் ஃபைல் ஒன்றையும் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டைமரில் போடுறோம். ஸோ timer.h அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான ஹெடர் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த ஹெடர் ஃபைலை நம்மளே யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு தேவையான ஒரு C ஃபைலையும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ timer.c அண்ட் timer.h அப்படிங்கிற 2 ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 ஃபைலில் தான் நம்மளோட கோடு எல்லாத்தையும் வைக்க போகிறோம். இந்த கோடு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த கோடை அங்கேருந்து நம்ம கால் பண்ண போகிறோம், அவ்வளோதான்.
அப்ளிகேஷன் வைஸாக இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட கோடு டைமரில் ஆல்ரெடி மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோடு எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. இங்கே நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது அங்கே அஃபெக்ட் ஆகாது. சப்போஸ் எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேண்டாம், டைமரே வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை கிளியர் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும்னா இந்த ஃபோல்டரை அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணி வேறு ஒரு கோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது NXPயில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை எடுத்து நீங்கள் STO வேறு ஏதாவது கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்ணணுன்னா டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் 2 ஃபைலை தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைம் இன்டர்வலில் டைமர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஷெட்யூலர் ஃபங்க்ஷன் மூலமாக ஒவ்வொரு டைம்லேயும் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமிங்லாம் 10 மில்லிசெகண்ட், 20 மில்லிசெகண்ட், ஒரு 50 மில்லிசெகண்ட், 100 மில்லிசெகண்ட் அப்படிங்கிற டைமிங்கை வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னா, ஒரு 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் இருக்கிறது, ஒரு 50 மில்லிசெகண்ட் நடக்கும்போது 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் 5 தடவை கால் ஆகிருக்கணும். 5 தடவை மறுபடியும் அது கால் ஆகிருக்கணும். அதே இது 20 மில்லிசெகண்ட்னா 2 தடவை கால் ஆகிருக்கணும். 50 மில்லிசெகண்ட் ஒரு தடவை கால் ஆகிருக்கணும். 100 மில்லிசெகண்ட் கால் ஆகிருக்கவே கூடாது. ஏன்னா 50 மில்லிசெகண்ட் முடியும் போது அது டைம் பாதி தான் போயிருக்கும். அதனால் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இதை நம்ம இதில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளாகை செட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாகை பூலியன்லாம் நான் செட் பண்ணுறேன். ஒரு 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளாகை ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளாக் அப்படின்னா ஜஸ்ட்டு அது ஆன் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணோம். பூலியனில் நம்ம கொடுத்துருக்கிறதுனால 0s and 1 மட்டும்தான் இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக எல்லாத்தையும் எடுக்கும்போது இது 0ன்னு கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா டைமிங்க்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைமிங்க்கும் செப்பரேட்டாக ஃப்ளாக் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அடுத்ததாக தேவைப்படுறது கவுண்டிங். ஸோ இப்போது எனக்கு ஒரு 50 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் இருக்குது. அதை நான் 10 மில்லிசெகண்டில் கால் பண்ணுறேன்னு வச்சுடுங்க. எனக்கு 5 தடவை அந்த கவுண்ட் வந்தால் தான் ஓகே இந்த இது ஃபுல்லாகவே 50 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் வந்துருச்சு அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கவுண்டிங்க்குமே ஒவ்வொரு டைமருக்குமே தனித்தனியாக கவுண்டிங்கை ரெடி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டுக்கான கவுண்டர், இதையும் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுக்கும்போது 0ன்னே வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா ஒவ்வொன்றும் இனிஷியலாக இருக்கும்போது 0, அது வர டைமிங் கிடையாது. அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம கவுண்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல 10 மில்லிசெகண்ட் அப்படிங்கிறத மினிமம் டைமாக வச்சுருக்குறோம். நம்ம வச்சுருக்கிறதுல டைமிங் மினிமம் அதுதான். ஆனால் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது 100 மில்லிசெகண்ட்னு போட்டிருந்தோம். ஸோ 100 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்னா நம்மளுக்கு 100 மில்லிசெகண்ட் ஆன பிறகு தான் ஒரு சிக்னலே கிடைக்கும். அந்த டைமில் நம்ம இதை வச்சு கான்ஃபிகர் பண்ண முடியாது 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி டைமரை நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணியிருந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு 100 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டை 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது
ஒரு 0 மட்டும் நான் அதிலேருந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ 10,000 இருக்குது. 10,000 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னா 10 மில்லி செகண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். 10 மில்லி செகண்டுக்கு ஒருக்கா நம்மளுக்கு கால் பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஆட்டோ ஜென்ரேட்டர் கோட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதுவரை நம்ம ஃபங்க்ஷனை எங்கேயுமே கால் பண்ணலை, நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ இப்போது ஒரு 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வர கால்பேக் ஃபங்க்ஷனில் நான் அதில் கொண்டு போய் எனக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு 10 மில்லி செகண்ட் நடக்கும்போதும் எனக்கு அங்கே இருக்கிற எல்லா கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை தனியாக ரெடி பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அங்கே போயிட்டு நம்மளுக்கு கவுண்டிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுவோம். இதில் நான் டைமர் ஃப்ளாக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கவுண்டர் அப்படின்னே கொடுத்துடுங்க. ஜஸ்ட்டு ஒரு கவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா ஒவ்வொரு கோடு பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஈஸியான ஃப்ளோ இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு உள்ளே வரும்போது இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டுனா 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் கவுண்டிங் வச்சுருக்கோமோ, கவுண்டர்ஸை வச்சுருக்கோமோ எல்லா கவுண்டரோட நம்பர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளோதான். மோஸ்ட்டாக நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை அடுத்த இடத்துல மறுபடியும் டைப் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக எப்போவுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ஈவெண்ட் எப்போவுமே 10 மில்லி செகண்டுக்கு ஒரு தடவை கால் ஆகிட்டே இருக்கும். இப்போ 10 மில்லி செகண்டுக்கு ஒருக்கா கால் ஆகுது அப்படின்னா அந்த இதில் நம்மளுக்கு தேவையான கவுண்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டில் உள்ள கவுண்டர், 20 மில்லி செகண்ட் ஈவெண்ட், 50 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ண கவுண்டர் எல்லாமே இதில் ஜஸ்ட்டு இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதில் இருந்து 1 எக்ஸ்ட்ரா ஆக்குறோம். அவ்வளோதான். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போது 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு கவுண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த இதில் கவுண்டிங் எனக்கு ஒரு 5 வந்திருக்கு அப்படின்னா 5 × 10 ஓகே 50 நம்மளுக்கு. ஸோ 50 மில்லி செகண்ட் ஈவெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம கொடுத்தது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி வச்சிடலாம். ஒரு கவுண்டிங் இருக்குல்ல, எனக்கு இந்த இது 20 மில்லி செகண்ட் ஈவெண்ட் முடிகிறதுக்கு எவ்வளோ கவுண்டிங் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு 20 மில்லி செகண்ட் ஈவெண்ட்னா 2 கவுண்ட் வேணும். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மேக்ரோவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி கொடுக்குறது எல்லாமே மேக்ரோவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே எனக்கு இந்த வேரியபிளுக்கு இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது இப்படி பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் 2, 3ன்ட்டு சொல்லி உள்ள நம்பர் போடும்போது எதுக்கு இந்த நம்பர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டவுட் வரலாம். இந்த மாதிரி டைமருக்கான ஒரு மேக்ரோவாக நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணும்போது நான் யாராவது புதுசாக கோட் பார்க்குறாங்க, இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்களே கோட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எதுக்காக இந்த இடத்துல 2 போட்டோம், எதுக்காக இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது ஒவ்வொரு கவுண்டிங்க்கும் நம்மளுக்கு எவ்வளோ லிமிட் வைக்கணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துடலாம். ஸோ 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னா அதுக்கு 1 இருந்தால் போதும். 20 மில்லி செகண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 2 கவுண்ட் வேணும். 50 மில்லி செகண்ட்னா 5 கவுண்ட் வேணும். 100 மில்லி செகண்ட்னா 10 கவுண்ட் வேணும். அதே மாதிரி 1 செகண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 100 கவுண்ட் தேவைப்படும். நம்மளுக்கான கவுண்டிங் எல்லாத்தையும் மேக்ரோவில் கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ளாகை செட் பண்ணணும். இப்போ 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டுக்கான ஃப்ளாக் செட் ஆகணும் அப்படின்னா அப்போது 10 மில்லி செகண்டுக்கான கவுண்டிங் கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ இப்போது அந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணுவோம். இஃப் கண்டிஷனில் 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டில் உள்ள கவுண்டிங் இப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற கவுண்டிங் 1 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டுக்கான ஃப்ளாகு ரைஸ் ஆகணும். ஸோ அந்த 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட் ஃப்ளாக் எடுத்து அது 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதுபோலவே எல்லா டைமிங்க்குமே தனித்தனியாக ஃப்ளாக்ஸாக ரைஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு டைமிங்க்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகி அந்த மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் ஆன உடனே நம்மளுக்கு அந்த ஃப்ளாக் ரைஸ் ஆகிற மாதிரி ஆகிடும் இனி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம மேக்ரோ மேலே கொடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த மேக்ரோவையே டைரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இப்போது நீங்கள் மேக்ரோவை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். கவுண்டர் டைம் 10 மில்லி செகண்ட் ஈவெண்ட்டுக்கான கவுண்டர்
அதோட நம்பர் ஆஃப் கவுண்ட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளாக் ரைஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக நம்ம பார்க்கும்போது எதுக்காக இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ஃபங்க்ஷனை அப்படியே நம்மளுக்கு மிச்சம் உள்ள கவுண்டிங் எல்லாத்துக்குமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 millisecond, 20 millisecond, 50 millisecond, 100 millisecond அண்ட் 1 second எல்லாத்துக்குமே இதே காப்பி பண்ணி அதோட ஃப்ளாக்ஸும் கவுண்ட்டும் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு டைமிங்க்கும் எவ்வளோக்கு நம்ம டைமிங் கவுண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கவுண்டிங்கை ரீச் ஆன உடனே நம்மளுக்கு ஃப்ளாக் ரைஸ் ஆகிடும். ஸோ ஃப்ளாக் 1 இருந்துச்சு. இப்போது ஒவ்வொரு இதையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுலேயே ஃப்ளாக் 1 ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுவரை கொடுக்கல. ஸோ இனிமே ஷெடியூலரில் போய் அந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ளாக் செட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ அந்த ஃப்ளாக் செட் பண்ணதுக்கு அப்புறமும் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ எனக்கு ஒரு மேக்ஸிமம் கவுண்ட் ரீச் ஆன உடனே அதை மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கவுண்டிங் 5ன்னு வச்சுக்கோங்க. 5 தடவை கவுண்ட் வந்துருச்சு, 50 மில்லிசெகண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 60வது மில்லிசெகண்ட் ஆகும்போது இது 6ன்னு போயிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு மறுபடியும் ஆன்சர் கிடைக்காது. ஸோ இதை நான் மறுபடியும் ரீசெட் பண்ணால் மறுபடியும் 5க்கு வந்த உடனே ஒரு தடவை ஃப்ளாகை ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கவுண்ட் மறுபடியும் 0 ஆயிரும். 0லேருந்து மறுபடியும் 5 வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் 0 ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக மறுபடியும் ஃப்ளாகுக்கான கவுண்டிங்கை 0 பண்ணியிருந்தோம். சரி, இப்போது நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே டைமரை செட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு டைம் வரும்போதும் நம்மளுக்கு ஃப்ளாக் ரைஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ரைஸ் ஆன ஃப்ளாகை நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ஷெடியூலர் ஃபங்க்ஷனில் பயன்படுத்த போகிறோம். இந்த ஷெடியூலர் எங்கே இருக்கும் அப்படின்னா லூப் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்ச இடம் தான். இப்போ அந்த லூப் ஃபங்க்ஷனில் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எல்லாமே டைம் பேஸ் பண்ணி நடக்கிறது. கரெக்டாக இந்த டைமுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. அங்கே ஷெடியூலர் நம்ம லூப் ஃபங்க்ஷனில் போயிட்டுருக்கிறது. அது ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதில் டைமை டிபெண்ட் பண்ணி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஷெடியூலர் ஃபங்க்ஷனை அங்கே டிஃபைன் பண்ணலாம். எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அங்கே எழுதலாம். ஸோ இப்போவும் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, மறுபடியும் டைப் பண்ணி எடுக்க வேண்டாம். அடுத்ததாக எனக்கு ஷெடியூலரில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத ரெடி பண்ணுறேன். இப்போ எனக்கு 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு ரொட்டீன் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த ரொட்டீன் ஃபங்க்ஷனை எவ்ரி 10 மில்லிசெகண்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் இந்த இது நம்ம நார்மலாக ரெடி பண்ணிகிட்ருக்கிறது இது ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, உங்களோட கோடு இருக்குது, அந்த கோடில் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு 10 மில்லிசெகண்டில் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்து இங்கே நீங்கள் கால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இப்போ சும்மா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இது தான் ஷெடியூலரில் நம்ம கால் பண்ண போகிறோம். அந்த ஷெடியூலர் எதை செக் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா இது ரிலேட்டடான ஃப்ளாகை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கால் பண்ணணும். இப்போ அந்த ஃப்ளாக் நம்ம ஆல்ரெடி 1ன்னு கொடுத்துருக்கோம். எப்போது நம்மளோட கவுண்டிங் ஃபஸ்ட்டு தடவை ரீச் ஆகுதோ அப்போ அந்த ஃப்ளாகு ரைஸ் ஆகும். சப்போஸ் அந்த ஃப்ளாக் ரைஸ் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதுவரை இந்த ரொட்டீன் ஃபங்க்ஷனில் கண்டினியூவாக ஷெடியூலர் கால் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களோட ஃப்ளாகு ஆனில் இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகாது. எப்போ அந்த ஃப்ளாகு ரைஸ் ஆன டைமில் இது வருதோ அப்போது உங்களோட ஃபங்க்ஷன் கால் ஆகும். நம்ம மேலே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக 10 மில்லிசெகண்டுக்கு ஒருக்கா அந்த ஃப்ளாகை ரைஸ் பண்ணும். கீழே இருக்கிற ஷெடியூலர் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால எப்போ நம்மளுக்கு எங்கள் ஃப்ளாக் வருதோ அப்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே பேரலாக நடந்துகிட்ருக்கும். நம்மளுக்கு இங்கே இன்டரப்டில் வரும் இந்த சிக்னல் நம்மளுக்கு ஷெடியூலரை நடந்துகிட்ருக்கிற ஃபங்க்ஷனால் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது எப்போவுமே ஃப்ளாக் ரைஸ் பண்ணுறது பக்காவாக ரைஸ் பண்ணிவிடும். நம்மளுக்கும் அதேக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான கால்பேக்கும் வந்துட்ருக்கும். இப்போ எப்படி 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டுக்கு நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம ரெடி பண்ணலாம்.
இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கால் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இது வீடியோவில் காட்டலை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷெடியூலரில் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸை இங்கே க்ரியேட் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களோட ஹெடர் ஃபைலை யாராவது யூஸ் பண்ணுறாங்க, இப்போது timer.h அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹெடர் ஃபைல் timer.h அப்படிங்கிறதுல நம்ம எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம், டிஃபைன் பண்ணி வைக்கலாம். ஸோ என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபார்மேட்டில் கொடுக்கணும். இப்போ வாய்டில் கொடுத்துருந்தீங்கன்னா வாய்ட்லேயே தான் மென்ஷன் பண்ணணும். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா எரர் வரும். இது போலவே மற்ற நம்ம யூஸ் பண்ணுற 4 ஃபங்க்ஷனுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் க்ரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஃபைனும் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி 10 millisecond ஈவெண்ட்டுக்கு சும்மா ஒரு எம்டி ஃபங்க்ஷனாவது க்ரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் டைமிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே ஃபங்க்ஷன் நேமில் தான் நீங்கள் அங்கே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹெடரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க, timer.h அப்படிங்கிற ஹெடர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரொட்டீன் ஈவெண்ட் 10 millisecond அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு ஹெடர் ஃபைல் பெரிய ப்ராஜெக்டை போகும்போது எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்கள் இதை கால் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இங்கே ஹெடர் ஃபைலில் கொண்டு போய் நம்ம கொடுத்துருந்தது. அதே மாதிரி ஷெடியூலர் ஃபங்க்ஷனும் இங்கே தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் மேலே கொண்டு போய் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஹெடர் ஃபைலில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த கோடை அப்படி நம்ம பில்ட் பண்ணிடலாம். ஸோ Ctrl+B கொடுத்தீங்க அப்படின்னா பில்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த எரருமே இல்லை. ஸோ இந்த கோடை அப்படியே நம்மளோட போர்டில் ஃப்ளாஷ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் டிபக் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உள்ள ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் எப்படி கால் ஆகுது அப்படிங்கிறது, அதே மாதிரி அந்த இடத்துல ஃப்ளாக்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம டிபக்லேயே பார்த்துடலாம். நம்மளுக்கு இப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு இருக்கும், அதே மாதிரி 0ன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த பூலியனில் கொடுத்துருக்கிறதுனால அதில் ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற 2 லைன் மட்டும் தான் வரும். ஸோ நம்ம அப்படியே டிபக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டைமிங்லையும் ஒவ்வொரு செகண்டுக்கும் எப்படி மாறுது, ஒவ்வொரு 10 millisecondsக்கும் எப்படி கவுண்ட் மாறுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த டிபக் பண்ணும்போதே பார்த்துக்க முடியும். நான் இப்போது ஒவ்வொரு ஷெடியூலர் ஈவெண்ட்லேயுமே பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்ருக்கோம். ஏன்னா மைக்ரோ செகண்டை விட கம்மியான ஸ்பீடில் இது போயிட்டுருக்கோம், நேனோ செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது நம்மளுக்கு கண்டினியூவாக இந்த ஷெடியூலரில் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளோட பிரேக் பாயிண்ட் எதுவுமே ஹிட் ஆகலை. இது என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எதுவுமே எழுதலை அப்படிங்கிறதுனால இது ஒரு தேவையில்லாத ஃபங்க்ஷனாக இதை எடுத்துக்குது. ஸோ இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட்டை இதில் போட்டுட்டு அதில் ஃப்ளாகில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ timer 10 millisecond ஃப்ளாக் இது ட்ரூவாக இருக்குது. நம்மளோட ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் ஆகும்போது இந்த ஃப்ளாகை ரைஸ் பண்ணியிருக்கு. ரைஸ் பண்ணதுனால இந்த 10 millisecond ஈவெண்ட் ரொட்டீன் ஃபங்க்ஷன் நடக்குது. இதே மாதிரி 20 millisecond ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ 20 millisecond ஈவெண்ட்டும் ஃப்ளாக் ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு தடவை எனக்கு டைமரோட ஃப்ளாக் ஆன் ஆயிடுச்சு 10 millisecondக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக் ஆஃபே ஆகலை அப்படிங்கிறதுனால இது கண்டினியூவாக ஒரே லூப்குள்ளே விழுந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ளாகை 0 பண்ணணும். ஃப்ளாகை 0 பண்ணுனா தான் ஒரு தடவை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு உள்ளே போகும். அடுத்த தடவை 10 millisecond ஆகும்போது மறுபடியும் அந்த ஃப்ளாகை ரைஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு தேவைப்படுற ஃப்ளாகை நம்ம 0 பண்ணிடலாம். ஸோ இப்போது ஒரு தடவை இப்போ 50 millisecond வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா 50 millisecond ஈவெண்ட் வரது வர ஆஃபில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனேபிள் பண்ணிட்டோம். எனேபிள் பண்ணிவிட்டு 60 millisecond வரும்போது, ஆக்சுவலாக அது 50ஓட மல்டிபிள் இல்லை, ஆனால் 60 millisecond வரும்போதும் இது கண்டினியூவாக ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஸோ அந்ததுனால தான் நம்மளுக்கு கால்பேக் ஃபங்க்ஷன் எதுவுமே கரெக்டாக வரல. ஃபஸ்ட்டு தடவை செட் ஆனது எப்போவுமே ட்ரூவாகவே இருந்துச்சு. இப்போது நம்ம அந்த ஃப்ளாகை கிளியர் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் அந்த ஃப்ளாக் ரைஸ் ஆனால் மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் ஆகும்.
நம்மளோட கோட் இப்போ ரன் ஆகுது. ஜஸ்ட்டு பிரேக் பாயிண்ட்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டில். ஸோ 2 தடவை ஹிட் ஆகிருக்கு. ஸோ 20 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் ஃப்ளாகும் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. அதே மாதிரி 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் ஃப்ளாகும் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணும். இதே டைமில் 50 மில்லிசெகண்ட் ஃப்ளாக் நம்மளுக்கு ஃபால்ஸ். ஸோ ஏன்னா 2 தடவை தான் வந்திருக்கு. 20 மில்லிசெகண்டுக்கு 2 கவுண்டிங் தான் கூடியிருக்கும். ஸோ இந்த கவுண்டிங் எல்லாத்தையுமே நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கணும், நம்மளுக்கு எவ்வளோக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக நான் வாட்ச் எக்ஸ்பிரஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு சைடில் வாட்ச் விண்டோவில் பார்க்கணும் அப்படின்னா இதில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். இது டிபக் மோடில் நம்மளுக்கு ரன் பண்ணி பார்க்குறதுக்காக உள்ளது. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபைல் ஏதாவது ஒரு திங் நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதை டேரெக்டாக கொண்டு வந்து வேரியபிளை இதில் போட்டோன்னா நம்மளோட அந்த டைமில் நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அது அப்படியே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் குளோபலில் போட்ட வேரியபிள் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வேரியபிள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பார்க்க முடியாது. ஸோ எல்லா இதையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எல்லா கவுண்டிங்குமே உள்ளே வரும். இப்போது 10 மில்லிசெகண்டும் 20 மில்லிசெகண்டும் ஏன் 0 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த மாதிரி ஃப்ளாகை ரைஸ் பண்ணிவிட்டு அந்ததோட கவுண்டிங் 0 ஆகணும் அப்படின்னு கொடுத்தோம். கரெக்டாக 0 ஆகிட்டு எந்த ஒரு பிரேக் பாயிண்ட்டுமே இல்லாமல் ஒரு தடவை சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணிவிட்டு ரேண்டமாக நிறுத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கவுண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னென்னா 50 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் 0 ஆகிருக்கு. எல்லா ஈவெண்ட்டுமே 0 ஆகிருக்கு. 1 செகண்டுக்குள்ளதுக்கு மட்டும்தான் 40 கவுண்ட் மிச்சம் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 40 இருக்கிறதுனால இன்னும் 1 செகண்டுக்கான ஈவெண்ட் மட்டும்தான் கால் ஆகலை. மற்ற எல்லா ஈவெண்ட்டுமே இந்த டைமில் கால் ஆகிருந்துருக்கும். இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட்டாக 50 மில்லிசெகண்டில் போட்டிருக்கோம். ஸோ 50 மில்லிசெகண்ட் வரும்போது 20 மில்லிசெகண்ட் ஒன்று ஆல்ரெடி ரைஸ் ஆகிருக்கு. 50 மில்லிசெகண்ட் கால் ஆகிருக்கு. இதில் 45 இருக்குது. ஏன்னா நம்மளோட 100 வந்தால் தான் 1 செகண்ட் கம்ப்ளீட் ஆகும். அது 45 தான் வந்திருக்கு. இப்போ நான் 20 மில்லிசெகண்டில் கால் பேக் போடுறேன். ஸோ 20 மில்லிசெகண்ட் வரும்போது மறுபடியும் அது 0 ஆயிடுச்சு. இன்னொரு 20 எக்ஸ்ட்ரா சேர்ந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொன்றுலேயுமே கவுண்டிங் அதுக்கேற்ற மாதிரி டபுளாக கூட்டிகிட்ருக்கோம். இப்போ இருக்கிற அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 50 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டில் 3 இருக்குது. அதே மாதிரி 100 மில்லிசெகண்டில் 8 இருக்குது. ஸோ இதோட கவுண்டிங் மேபி 80 மில்லிசெகண்ட் வந்திருக்கலாம். 80 மில்லிசெகண்ட்னா ஒரு 50 மில்லிசெகண்ட் கம்ப்ளீட் ஆகி அடுத்த 50 மில்லிசெகண்டுக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் 100 மில்லிசெகண்ட் கம்ப்ளீட் ஆகாததுனால இன்னும் அதுக்கு 2 கவுண்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரு 2 மில்லிசெகண்ட் 20 மில்லிசெகண்ட் போனோம் அப்படின்னா அந்த கவுண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ 50 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளதும் 0 அண்ட் 100 மில்லிசெகண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளதும் 0 ஆயிடுச்சு. டோட்டலாக இதுவரை 50 கவுண்ட்ஸ் போயிருக்கு. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதோட கவுண்டிங் 2 கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக 95 கவுண்ட் இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம ஒவ்வொரு கவுண்டிங்காக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 95லேருந்து அடுத்த கவுண்டிங்க்கு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு. இப்போ 10 மில்லிசெகண்ட் ஈவெண்ட் எப்போவுமே நம்மளுக்கு கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் வரதுனால அதோட கவுண்ட் 1ங்கிறதுனால மோஸ்ட்டாக 0ல் தான் இருக்கும். 20 மில்லிசெகண்ட் தான் 0க்கும் வரும், 1க்கு வரும், அடுத்து 0க்கு போகும், 1 வரும். இந்த மாதிரி மாறிட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கவுண்டிங்கும் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது அடுத்த ஒரு ரொட்டீன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா கம்ப்ளீட்டாக 100 இது 20 50 100 எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் 0 ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக 1 செகண்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஷெடியூலரில் கால் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரொட்டீன் ஈவெண்ட்டில் கொண்டு போய் கால் பண்ணால் மட்டும் போதும். நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.